எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கத்தோட நான் வந்துட்டேன். இது பெட்டர் வித் சுடர். கேப் ஓட்டுநராக இருக்கட்டும், ஆட்டோ ஓட்டுநராக இருக்கட்டும், கடுமையான வெயில், மழை எல்லா வானிலையும் கடந்து இவங்களுடைய பயணமானது தொடர்கிறது. இப்படி கடினப்பட்டு உழைப்பதற்கு இவருடைய வாழ்நாள் லட்சியமாக, வாழ்நாள் குறிக்கோளாக ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல. தங்கள் பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க வேண்டும். இது எல்லா ஓட்டுநருக்கும் இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான ஆசை. சென்னையில மிக சிறப்பாக தங்களுடைய சேவையை தந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம யாத்ரி ஆட்டோ கால் டாக்ஸிக்கான ஆப் சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024 நம்ம யாத்ரி ரைசிங் ஸ்டார் அப்படின்ற ஒரு தலைப்புல இவங்க ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாங்க. பல கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் குழந்தைகளுக்கு, பல ஆட்டோ ஓட்டுநர்கள் குழந்தைகளுக்கு ஊக்கத்தொகையாக கொடுத்து அவர்களை கௌரவப்படுத்தினார்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கனவு இருக்கும்ல. போன வருஷம் அந்த நிகழ்ச்சியில அந்த குழந்தைகள் பேசுறத நீங்களே கேளுங்க. 573 இது வந்து எங்க அம்மாவோட ட்ரீம். பட் அவங்க பார்க்கறதுக்கு கூட இல்லைனாலும் பட் அவங்க ட்ரீமை நான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகி எல்லா கிராமத்துலையும் நல்ல ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கணும். ஐஐடி போய் இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். அதில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்துருக்கேன். அடுத்து வந்து நான் இஸ்ரோவுக்கு அடுத்து இப்போ 4 வருஷம் முடிச்சா அப்புறம் இஸ்ரோவை வந்து ட்ரை பண்ணலான்னு. இவ்வளோ வருஷமாக கேபில் டிரைவராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் வேறு எந்த ஆர்கனைசேஷனும் இந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்ததில்லை. வருகின்ற ஆகஸ்ட் 7 ரைசிங் ஸ்டார் புரோகிராமானது நடைபெறுகிறது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இது பெட்டர் வித் சுடர்.